SRBS டான்ஸ் அகாடமி என்ற ஒரு நடனக்கூடத்தை அபித் மாஸ்டரும் சுரேஷ் மாஸ்டர் அவர்களும் இன்று திறந்து வைத்து இந்த நடன பள்ளிக்கூடத்தை திறந்து வைப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது. இது இந்த நடனப்பள்ளி என்பது இது வேறு ஏதோ கலை மட்டுமல்ல, மனிதகுலம் உலகில் தோன்றிய காலத்தில் இருந்து எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் எந்த இடத்திலெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அந்த இடத்தையெல்லாம் அந்தந்த மொழி கலாச்சாரத்தோடு ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்வியலோடு ஒன்றி கலந்த ஒரு மிகப்பெரிய கலை இந்த நடனம். இந்த நடனம் ஒவ்வொரு இது போன்ற ஆர்வமிக்க நடனக்கலை மாஸ்டர்களால் தான் ஆண்டாண்டு காலமாக 2000 ஆண்டுகளுக்கு மேல் இந்த உலகத்தில் இந்த கலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இவர்களை போன்ற ஆர்வமிக்கவர்கள் பள்ளிகளை திறப்பதனால்தான் இந்த கலை இதுபோன்று இன்றும் இவர்களை போல் 50 ஆண்டுகள் இன்றும் வாழும். இந்த மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மொழி இனத்திற்கு அங்கங்க அப்பேற்பட்டவர்களுக்கு போல் அவர்களுக்கு தெரிந்த நடனமாக இருக்கும். அப்படி எத்தனை நாடுகளில் இந்த நடனம் இருந்தாலும் நமது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த கலை வரலாற்றில் எவராலும் பிரிக்க முடியாத மனிதர்களோடு ஒன்றிய கலை. இந்த நடனம் மனிதர்களின் துக்கத்திலும் கலந்திருக்கிறது, சந்தோஷ நிகழ்ச்சியிலும் கலந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நடனக்கலை சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் இப்படி ஒவ்வொரு அரசர்களோட ஆட்சியிலிருந்து மன்னர் ஆட்சியிலிருந்து மக்களாட்சி வரை இன்றும் எத்தனையோ கலைகள் அழிந்தும் இந்த கலை இன்றும் மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த கலையின் மேல் உள்ள ஆர்வத்தால் இவர்கள் போன்ற மாஸ்டர்கள் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் இதற்கு பின்னால் வந்தவர்கள் இந்த கலையை ஆர்வத்தோடு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஆர்வத்தோடு பள்ளிகளை திறப்பதனால்தான் இந்த கலை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த கலை இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் தேவரடியார்கள் தான். அவர்கள் தான் இந்த கலை நடனத்தை இந்த உலகத்தில் இன்று வரை அழியாமல் பாதுகாத்துக் கொண்டு வந்தவர்கள். அந்த வழியில் இன்று இந்த கலை நவீன உலகத்தில் சினிமா டிவி போன்ற அத்தனை துறைகளிலும் இது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நடனம் என்பது வெறும் கலை மட்டுமல்ல, உடற்பயிற்சியும் கூட. இந்த நடனம் தெரிந்தவர்கள் ஜிம்முக்கு போக தேவையில்லை, இந்த நடனத்திலே அவர்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே இந்த நடனக்கலை பலத்தலை பள்ளியை திறந்ததில் அபித் மாஸ்டருக்கும் சுரேஷ் மாஸ்டருக்கும் எனது மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் ஆர்வமோடு இருப்பவரை இந்த பள்ளியில் சேர்த்து விடுவோம். நன்றி.